அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட அமர்ந்திருந்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு வானத்தில் ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் வந்தது. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இதை நீங்க மேலே பாருங்க, இதுதான் முதல் வானம். இந்த முதல் வானத்துடைய கதவு திறந்திருக்குது, இதுவரை அந்த கதவு திறக்கப்படவில்லை. அதே போல அந்த முதல் வானத்திலிருந்து ஒரு மலக்கு இறங்குகின்றார், அவர் இதுவரை அந்த மலக்கு இறங்கியதில்லை. இந்த ரெண்டு பேர் நடக்குது. அந்த மலக்கு இறங்கி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் ஸலாம் அலைக்க சலாம் சொல்லிட்டு சொல்றாங்க, அபஷீர் பினூரைன், ரெண்டு வெளிச்சத்தை நான் உங்க ரெண்டு வெளிச்சத்திற்காக நான் நற்செய்தி சொல்கின்றேன் என்று சொல்றாங்க. ஒன்று ஃபாத்திஹத்துல் கிதாப், இரண்டாவது ஹவாத்திமு சூரத்துல் பக்ரா. ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூரா, இரண்டாவது சூரத்துல் பக்ரா. பக்ரானா இது அலிஃப்லாம் சூரா, சயகுல் தில்க ரசூலுடைய கடைசி ஆயத், ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தானா. இந்த ரெண்டு வாசகத்தை பற்றி நான் உங்களுக்கு நற்செய்தி சொல்கிறேன். யார் இதை ஓதுவாரோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 2 நூறை வெளிச்சத்தை தருவான். அப்படின்னா அவங்க எது இந்த சூறாவை ஓதி கேட்குறாங்களோ அல்லாஹ் தஆலா அதெல்லாம் கொடுக்குறான். அதே போல் இந்த சூறா வந்து இந்த 2 பொக்கிஷமும் இந்த 2 வெளிச்சமும் இதுவரை எந்த நபிக்கும் அல்லாஹ் தஆலா வழங்கலை. ஆனால் நமக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கிறான். ஆகிய கண்ணியம் இருந்த அல்லாஹ்வின் நல்லது. நீங்கள் என்ன செய்யணும், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மான் ரஹீம் மாலிகி யௌமிddin, இந்த சூறா ஓதி எது கேட்டாலும் அல்லாஹ் தருவான். அதே போல் ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வ அக்தானா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்து அலா அல்லதீன மின் கப்லினா. இந்த 2 ஆயத்து வந்து அரசியல் இடங்கள். இது 2 நீங்கள் ஓதி கேட்டால் அல்லாஹ் நீங்கள் கேட்கறது கொடுக்குறான். அதே போல் ஃபாத்திஹா சூறாவுடைய சிறப்பு என்னன்னா, ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற சஹாபாக்கள் ஒரு வேலையை போகிறாங்க, ஒரு ஊரை நாடி போகிறாங்க. அந்த ஊரில் சாப்பாடு கேட்குறாங்க, கொடுக்கல. அப்போ அவங்க ஊரை விட்டு வெளியே வர்றாங்க. வர சொல்ல அந்த சஹாபாக்கள்லாம் வந்து ஒருத்தர் ஒடியாடுறாரு, எங்கள் தலைவருக்கு உடம்பு சரியாக இருக்குது, நீங்கள் ஓதி பாருங்கள். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி அந்த கூட்டத்தின் தலைவர் ஓதுறாரு, அவர் நல்லா ஆயிடுறாரு. அவர்களுக்காக ஆடு என்ன செய்கிறாங்க, அன்பளிப்பாக கொடுக்குறாங்க. அந்த அன்பளிப்பை வந்து ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இது மாதிரி நாங்கள் சூர ஃபாத்திஹா ஓதி காமிச்சோம், அன்பளிப்பாக கொடுக்குறாங்க, இது வாங்கலாமா இல்லையா? அப்போ ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அந்த அன்பளிப்பில் என்னைக்கும் ஒரு பங்கு இருக்குது. அப்போ என்ன சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி என்ன சரி, நீங்கள் வந்து யாருக்கு ஓதுனாலும் பைத்தியம் பிடிச்சிருந்தாலும் சரி, எல்லா நோய் காலத்தில் நிவாரணம் வச்சுக்கலாம். அதனால் அதை கொடுத்து ஓதி பார்த்து எதனா கொடுத்தா தாராளமாக வாங்கலாம்னு சொல்லி தான் இந்த ஹதீஸ் நம்மளுக்கு தெளிவுபடுத்துது. ஆகிற கண்ணியம் நல்லா இருக்குது. கண்டிப்பாக குரானை வச்சு ஓதி பார்க்கலாம். அதுக்கு உண்டான ஹதியாக்கள் கொடுத்தா அது என்ன செய்யணும், மறுக்காமல் வாங்கலாம். காய்கறி